ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு. ரத்தின அங்கியில் வலம் வந்து பரமபதவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பெருமாள். திருப்பதி திருமலை கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி நள்ளிரவில் சொர்க்கவாசல் திறப்பு. உற்சவர்களை தொடர்ந்து ஜீயர்கள், தேவஸ்தான அதிகாரிகள், தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் பரமபத வாயிலில் பிரவேசம். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பை தரிசித்த ஏராளமானோர். பெருமாளை பின்தொடர்ந்து பக்தி முழக்கமிட்டபடி பரமபத வாயிலை கடந்து சென்ற பக்தர்கள். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஸ்ரீரங்கம் ஆலயம். அரங்கன் கோவில் கோபுரம், நான்மாடச் சுவர்கள், தெப்பக்குளம் உள்ளிட்டவை விளக்கொளியில் ஜொலிப்பு. மத்திய பட்ஜெட் தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. சீர்திருத்த நடவடிக்கைகள் இன்னும் அதிக வீரியத்துடன் தொடரும் என உறுதியளித்துள்ள நிலையில் முக்கிய விவாதம். போதை என்பது தற்போது சமுதாயத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கருத்து. மாணவர்கள் தாங்களும் அடிமையாகாமல் நண்பர்களையும் போதை பக்கம் செல்ல விடாமல் இருக்குமாறு அறிவுறுத்தல். ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெறுகிறது காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சியின் நிறைவு விழா. குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பதை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள். கரூர் நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக தாவேக நிர்வாகிகளிடம் டெல்லியில் நேற்று 10 மணி நேரம் விசாரணை நடத்திய சிபிஐ இன்று 2வது நாளாக விசாரணையை தொடர உள்ளதாக தகவல். பாஜகவின் கோவை தெற்கு மாவட்ட மாநாட்டில் நடந்த வள்ளிக்கும்மி ஆட்டம். நைனா நாகேந்திரன், அண்ணாமலை, எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் மேடையில் நடனம். ஆங்கில புத்தாண்டு மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகளுக்கு ஏற்பாடு. பேருந்துகள் சுமூகமாக இயங்குவதை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் அலுவலர்கள் நியமனம். மகர விளக்கு வழிபாட்டுக்காக இன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை கோவிலில் மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டனரு மகேஷ் மோகனரு தலைமையில் மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடையை திறந்து வைப்பார் என தகவல். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது தற்போதைய திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி. மீண்டும் அமையும் திமுகவின் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாக இருக்கும் என்றும் பல்லடம் மகளிரணி மாநாட்டில் சூளுரை. திமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடிக்க அதிமுக காத்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எத்தனை அறிவிப்புகளை வெளியிட்டாலும் தமிழக மகளிர் அதிமுகவை நம்ப ஒருபோதும் தயாராக இல்லை என்றும் கருத்து. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. 39 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 1.5 லட்சம் மகளிரணி நிர்வாகிகள் மேற்கு மண்டல மாநாட்டில் பங்கேற்பு. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பெற்றோர் தங்கள் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். அன்புமணியை சரியாக வளர்க்கவில்லை என கூறி தான் கூட்டிய பொதுக்குழு கூட்டத்தில் உடைந்து அழுத ராமதாஸ். அன்புமணி தன்னை தினசரி அவமானப்படுத்துவதாகவும் தழுதழுக்க பேச்சு. அன்புமணி தன்னை தினம் தினம் கொல்வதாக ராமதாஸ் கடும் விமர்சனம். அன்புமணிக்கு காலம் பதில் சொல்லும் என்றும் சாடல். நேற்று வந்த விஜய்க்கு எல்லாம் அதிமுக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என செல்லூர் ராஜு காட்டம். அதிமுக களத்தில் இல்லை என்று விஜய் கூறுவது முட்டாள்தனத்திலும் முட்டாள்தனம் என்றும் பேட்டி. சென்னையில் சமவேலைக்கு சம ஊதியம் கோரி 4வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது.
ஊதிய முரண்பாட்டை களைவோம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியின் 311 நிறைவேற்றவும் வலியுறுத்தல். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் தமிழக அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மசோதா. 3 ஆண்டுகள் நிலுவையில் வைத்திருந்த சட்ட மசோதாவை தமிழக அரசுக்கே திருப்பி அனுப்பி வைத்த குடியரசுத் தலைவர். முப்படைகளின் பல்வேறு திட்டங்களுக்காக சுமார் 79,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முன்மொழிவுகளுக்கு பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல். ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்த உதவும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. இந்திய கடற்படையின் பாய்மரக் கப்பலான INSV கவுண்டின்யா போர்பந்தரில் இருந்து மஸ்கட்டிற்கு பயணம். பண்டைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட கப்பல் இந்திய கடல்சார் மரபுகளை எடுத்துரைப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். புத்தாண்டை ஒட்டி விமான பயணச்சீட்டு முன்பதிவு செய்வோருக்கு சலுகைகளை அறிவித்துள்ள ஏர் இந்தியா நிறுவனம். உள்நாட்டு பயணங்களுக்கு 1,850 ரூபாய் சலுகை கட்டணத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என தகவல். இந்திய அரசால் தேடப்படும் மிகப்பெரிய தலைமறைவு குற்றவாளிகள் தாங்கள்தான் என கூறி விஜய் மல்லையாவுடன் உள்ள படத்தை லலித் மோடி பகிர்ந்த விவகாரம். யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கோருவதாகவும் இந்திய அரசு மீது பெரும் மதிப்பு வைத்திருப்பதாகவும் லலித் மோடி வலைப்பதிவு.